கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரோமர்களது நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் இப்படி உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாகவும் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்கதான புத்தியுள்ள ஆராதனை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடந்த செய்தியில் சொன்னேன், ஒரு மனிதன் மாட்டு சாணத்தை போல் இருக்கிறான் என்று நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். ஒரு மாட்டு சாணத்தை போல் இருக்கிறான். ஒரு மாடு சாணம் போடுகின்ற பொழுது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய குப்பை, தூசி, புழுதி, மண், இன்னும் என்னென்ன அந்த இடத்தில் அது அசுத்தமாக இருக்கிறதோ அத்தனையும் அது தான் பெற்றுக்கொண்டு அதை உள்வாங்கி கொள்ளும், அதிலே ஒட்டி கொள்ளும். ஆகவே மனிதனுடைய சுபாவமே பெரும்பாலும் ஒரு பெரும் கூட்டத்திற்கு போனால் அந்த கூட்டத்திற்கு ஏற்றாற் போல அவனுடைய மனதானது அங்கே ஒட்டி கொள்கிறது. இப்படி பல இடங்களிலே செல்லுகின்ற பொழுது அந்த மனதானது அதிலே ஒட்டி கொள்ளும். தீய நண்பர்களோடு பழகுகிற பொழுது ஒரு நல்லவனாக இருந்தாலும் ஒரு பழமொழி சொல்வார்கள், பன்றியோடு கன்றும் சேர்ந்தால் அல்லது நாயோடு கன்றும் சேர்ந்தால் நரகளை தின்னும் என்று சொல்லி நம்முடைய மூதையர்கள் அந்த கணக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே எந்த இடத்தில் அந்த சாணம் போடப்படுகிறதோ, அதாவது மனிதன் ஒரு சாணம் என்பதற்கு நான் ஒரு சாணி, அதாவது மாட்டு சாணத்தை போல் நான் ஒப்பு சொல்லுகிறேன். எந்த இடத்தில் மனிதன் போய் உட்கார்ந்து இருக்கிறானோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தீய காரியங்களை எல்லாம் அவன் உள்வாங்கிக் கொள்வான். உதாரணமாக, சினிமாவிலே சில மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறவன் அந்த சினிமாவை பார்த்து அதிலே நல்லதாக நடிக்கக்கூடிய அந்த காட்சிகளின் அடிப்படையிலே அவர்களுக்கு ஓட்டு போட்டு அவர்களை முதலமைச்சராக்கி பெரிய பெரிய விழா கோலங்கள், தன் பிள்ளைக்கு பால் இல்லை என்று சொன்னாலும் கூட கட்டவுட்டுகளை கட்டி அதன் மேலே திரளான பால்களை ஊற்றி கொள்ளுகின்ற அந்த மூடத்தனமான நிகழ்ச்சி அந்த சினிமாவிலே அந்த ரசிக தன்மையிலே ஏற்படுகின்ற, அதாவது அந்த அசுத்தம் அவனை ஒட்டி கொள்ளுகிறது. அவன் ஒரு பச்சை சாணத்தை போல் அவன் இருக்கிறான். இப்படி பல வகைகளிலும் நாம் பார்த்தால் தெரிகிறது. இன்றைக்கு ஒரு பிரபலமாக சொல்லப்படுகின்ற ஒரு நடிகர் கூட அவர் தன்னை ஒரு பெரிய மகானை போல அவர் காட்டிக் கொண்டிருந்தாலும் கூட அந்த நடிகரினாலே இன்றைய இருக்கக்கூடிய அல்லது ஒரு 50 வயதுக்கு உட்பட்ட அதன் பக்கத்துக்கு உட்பட்ட அநேக நபர்கள் சிகரெட்டை வித்தியாசமாக குடிக்கக்கூடிய ஒரு காட்சியை அந்த திரைப்படங்களிலே உண்டு பண்ணியது. அப்படியே அங்கு போய் இளவையில் பார்த்து கொண்டிருந்தவர்கள் அப்படியே உள்வாங்கி கொண்டார்கள். தங்களுடைய பெற்றோர்கள் எவ்வளவுதான் நல்ல காரியத்தை சொன்னாலும் கூட அவைகளெல்லாம் மாற்றிவிட்டு அந்த சினிமாவினுடைய ஹீரோக்கள் அந்த அசுத்தமான அந்த அவர்கள் செயல்படுகின்றதான அந்த செயல்பாட்டில் இருக்கக்கூடியதான அந்த தூசியை, அந்த கற்களை, அந்த அசுத்தங்களை ஒட்டி கொள்ளுகிற அனுபவம் அந்த சாணத்துக்கு இருக்கிறது. ஆனால் இந்த சாணம் பாருங்கள், மிக அளவாக பயன்பெறும். எப்படி என்பதை நான் சொல்லுகிறேன். அதாவது இந்த சாணத்தில் இருக்கக்கூடிய அந்த சாணம் போடுகின்ற பொழுது அந்த சாணத்திற்கு 2 கலர் இருக்கும். ஒன்று கரும் பச்சையாக இருக்கும். அது 2 விதமான நிறத்தை அது காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், 2 விதமான நிறத்தை அது காண்பிக்கும். மனிதனுடைய வாழ்க்கையிலும் கூட பாருங்கள், 2 விதமான நினைவு அவனை எப்பொழுதும் மாட்டிக்கொண்டே இருக்கும். தன் பிள்ளைகளை குறித்து தீர்மானம் எடுத்தாலும், தன் மனைவியை குறித்து தீர்மானம் எடுத்தாலும், தன்னை குறித்து தீர்மானம் எடுத்தாலும், தன்னுடைய நண்பர்களை குறித்து தீர்மானம் எடுத்தாலும் கூட அது 2 விதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கும். 2 விதமான காரியங்கள் ஒட்டி கொண்டிருக்கும். இப்படி ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவன் எதையும் சரியாக செய்ய முடியாது. அப்போ இந்த 2 கலர், அந்த கரும் பச்சை அந்த நிறம் உள்ளது மாற்றப்பட வேண்டும். அடுத்தபடியாக நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்பதை ஒரு கருத்தை சொல்லுகிறேன். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கு நியமித்திருந்த அந்த நியாயத்தின்படி கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையை அதைவிட அவர்கள் அதிகமாக, அந்த வார்த்தையை அதைவிட அவர்கள் அதிகமாக, அதாவது எறும்பு ஊற கல்லும் தேயும், எறும்பு ஊரு போய் கொண்டிருக்கிறது, கண்மலையினுடைய கல்லும் தேயும் என்று சொல்வார்கள் அல்லவா? அந்த அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தோற்றத்திற்குள் வந்த பிசாசானவன் இவர்களை தன்னுடைய ஆசை,
தான் யார் என்று அவர்களிடத்தில் நேரடியாக காட்டுக்கொள்ளாமல் தன் ஆசை இச்சைகளை அவர்கள் மூலமாக நிறைவேற்றி தேவனுக்கு விரோதமாக செயல்படுகின்ற ஒரு காட்சியை அவர்களுக்குள்ளே அவன் உருவாக்கிவிட்டான். ஆகவே அவர்கள் சாப்பிட்டது பழத்தில் பாவம் அல்ல, நான் சொல்லிவிடுகிறேன், பழத்தில் பாவம் அல்ல, அது மனிதனுக்கு கொடுக்க வைக்கப்பட்டதுதான். ஆனால் காலம் வருவதற்கு முன்பதாகவே ஒருவன் மரித்து போவது போல அவர்கள் அதை செய்தார்கள். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆகவே அவர்கள் போடுகிற ஜானத்தினுடைய எச்சமாகத்தான் இந்த சரீரம் ஆகியது இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனால் பாவம் வந்தது, அதாவது அந்த ஆதாமுடைய மீறுதலினாலே அந்த பழத்தை சாப்பிட்டு, பழத்தில் பாவம் அல்ல, அந்த நான் சாப்பிட்டது சரிதான் என்று எண்ணக்கூடிய அளவிலே அவன் பேசிக் கொண்டிருந்த காரணத்தினாலே அவன் போடுகின்ற சாணம், அதாவது அவனுடைய பின் சந்ததியாக இருக்கக்கூடிய இந்த நாமெல்லாம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் ஒட்டி கொள்ளுகிற தன்மை இந்த உலகத்தில் நாம் வைத்திருந்தாலும் உலகத்தை வெட்டி வாழும் தவிர ஒட்டி வாழக்கூடாது. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை எல்லா விதமான பாவங்களும் பலவிதமான பழக்க வழக்கங்களும் மேலை நாட்டு நிகழ்ச்சிகளும் இன்றைக்கு சபைகளிலும் கூட கர்த்தர் சொன்னார். ஒரு சபையை அவர் வனாந்தரத்தில் நடத்தி வருகிற பொழுது அவர் மிக அழகாக சொன்னார். அதாவது அந்நிய கலப்பில்லாமல் வானத்தின் மன்னாவை சரியான முறையிலே அதை சாப்பிட்டு தேவனுக்கென்று இந்த உலகம் முழுவதும் அவர்கள் ஒரு ஆசாரியர்களாக அவர்கள் பிரசங்கிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே அந்த இஸ்ரவேலர்களை, லேவி கோத்திரம் மாத்திரமல்ல, அதற்கு பின்புதான் அப்படியாகிறது, அவர்களை முறுமுறுத்து இந்த அற்ப மன்னா எதற்கென்று கேட்டு மோசையினுடைய வார்த்தை, தெய்வீக வார்த்தையை அவர்கள் முறுமுறுத்த காரணத்தினாலே அவர்கள் செத்து மடிந்தார்கள். அவர்களுக்கு அந்தந்த பகுதியிலே போகிறவர்களுடைய கலாச்சாரத்தினுடைய ஒட்டுதல் உருவாயிற்று. இது போலதான் இன்றைக்கும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு மனிதன், நான் பைபிள் காலேஜிலே படித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு பிரின்சிபால் ஒருவர் இருந்தார். அவர் என்ன செய்வார் என்றால், திடீரென பாடம் நடத்துகின்ற பொழுது, தெய்வ சமூகத்துக்கு வருகிற பொழுது செருப்பு போட்டு விடுவார், அப்படியே ஆண்டிக்கிடுவார். இந்த சட்டை சுருக்கு சுருக்காக இருக்கும், ஒரு சட்டை, அப்படி சட்டையை போட்டுக்கொள்வார். நாங்கள் எல்லாம் அப்படி பார்த்தேன், அதாவது இவன் ஒரு லூஸ் தனமாக போட்டிருக்கான்னு நான் நினைப்பேன். ஆனால் சிலர் என்ன சாரிகள் போட்டிருக்கேன் அப்படின்னா, அமெரிக்காவில எல்லாம் அப்படிதான் போடுவாங்க, அமெரிக்காவில் அப்படிதான் போடுவாங்க, மெட்ராஸ்ல எல்லாம் இங்க பாருங்க சுருக்கு சுருக்காத்தான் போடுவாங்க அப்படிங்கிற வார்த்தையை அவர் உச்சரிப்பார். அமெரிக்காவில் காலை என்ன செய்ய முடியாது, கீழே ஊன முடியாது, அந்த அளவுக்கு குளிர் இருக்கும், நகத்துக்குள்ளெல்லாம் அந்த பனி, அந்த இது குளிர் போகும். அதனால அவன் அவன் செய்து கொண்டிருக்கிறான். இதை யோசிப்பதில்லை. தேவ சமூகத்தில் இருக்கிற பொழுது அந்த சூழலையே கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டார். நான் அவருடைய கொடைக்கானல்ல சரியான பனிக்காலத்தில் பிரசங்கிக்க சென்றிருந்தேன் ஒரு சபைக்கு. அவரோட இமானுவேல் பிலிப் என்று நினைக்கிறேன், இந்த பிரதரன் சர்ச்சை சார்ந்தவர். அதில் பேச போகின்ற பொழுது நான் ஷூவும் போடவில்லை, ஒன்றும் போடவில்லை, மாறாக சாதாரண செப்பல் தான் போட்டிருந்தேன். அப்போ அந்த செப்பல் போட்டு நான் உள்ளே உட்கார்ந்து என்னுடைய பிரசங்கம் சற்று அனலாக இருந்தபடினால் எனக்கு ஒரு பெரிதாக தெரியவில்லை. ஆனால் அதை விட்டு வெளியே வருகிற பொழுது பார்த்தேன் என்று சொன்னால் தன்னால் படபட என்று கால் அடிக்க ஆரம்பித்தது. அந்த ஷூ போட்டவர்களாம் மிக நன்றாக இருந்தார்கள். ஆகவே அப்படிப்பட்ட இடத்திற்கு ஒரு வெளியே போடுகிற ஒரு ஷூ இல்லாமல் உள்ளுக்குள் போடுகிற ஒரு ஷூவை வைத்துக் கொண்டு கூட அதை நாம் செய்யலாம், அது தவறு என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் இவன் எங்கேயோ உள்ளதை கொண்டு இங்கு நான் அவர்கிட்ட படித்த மாணவர்கள்லாம் எப்படி இருப்பார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்போ இந்த இடத்தில் பாருங்கள், அந்த அந்த அமெரிக்கா போயிட்டு வந்துட்டோம்னா அந்த இது போட்டிக்கிறது, கர்த்தருக்கு பிரியமில்லாத அசுத்தமான காரியங்கள் பூரா ஒட்டுக் கொள்ளுகிறது சாணத்திலே. ஒன்று சொன்னேன், மனிதன் 2 குணம் உள்ளவனாக இருக்கிறான். இன்னொன்று, அந்த சாணி எப்படி ஒட்டிக் கொள்ளுகிறதோ அதுபோல எல்லா இடத்திலையும் ஒட்டிக் கொள்ளுகிற எல்லா பாவதோஷங்களையும் அழுக்குகளையும் வியாதிகளையும் இழுத்து வரக்கூடியதான அந்த ஒட்டுகின்ற ஒரு மனிதனாக அவன் இருக்கிறான். எல்லாத்தோடு கிறிஸ்துவை வெட்டி விட்டு விடுகிறான். ஆகவே இவைகளெல்லாம் மாற்றப்பட வேண்டும். அதற்கு ஒரு பேட் சுமல் உண்டு. மனிதன் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு அவன் தவறான காரியத்திலே அவன் விழுந்து விட்டால் அவனுடைய நாற்றம் என்று சொல்வார்கள். உன் நாற்றம் வீசுதுப்பா அப்படிவாங்க, உன் புகழ் நாற்றம் எடுக்கிறது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குணமும் அங்கே இருக்கிறது. இவைகளெல்லாம் விட்டு இவைகளெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் என்றால் இத்தனை 2 நிறங்கள், 2 மனப்பான்மைகள், ஒட்டி கொள்ளுகிற தன்மை, இன்னும் அதனுடைய பேட் சுமல், இப்படிப்பட்டதெல்லாம் மாறுவதற்கு ஒரு வழி இருக்கிறது. வழி என்னவென்று சொன்னால், அந்த சாணத்தை
எடுத்து அதில் இருக்கிற கற்களை எல்லாம் பிறக்கி அதை ஒரு சரியான இடத்தில் ஒரு சுவரிலே டப் என்று ஒட்டி வைப்பார்கள். அப்ப சூரிய ஒளி அதிலே பாய்கின்ற பொழுது அதில் இருக்கக்கூடியதான சின்ன சின்ன கற்கள், தூசிகள், அதனுடைய எல்லா காரியமும் உதிர்ந்து விடும். அதற்கு பின்பு அது அந்த இரு நிறம் உள்ளது, அது அப்படியே மாறிவிடும், ஒரே நிறத்தில் இருக்கும். அது மாத்திரமல்ல, ஒரு வீச்சம் எடுக்கக்கூடிய தன்மையும் மாறிவிடும். நான்காவதாக ஒன்று இருக்கிறது, புழுப்புழுக்கக்கூடிய தன்மை. அந்த இதில் அப்படியே கடந்து விட்டால், அந்த சூரிய ஒளி படாமல் கடந்து விட்டால் அது புழுப்புழுத்து அது மிக வியாதியை பரப்ப ஆரம்பிக்கும். இந்த கொக்கி போன்ற ஒரு யானை போன்ற ஒரு வண்டு இருக்கிறது. அந்த வண்டு சாணத்திலிருந்து உயிர் பெற்று அதை சாப்பிட்டு தென்னைகள் எல்லாம் கொன்று விடுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்பொழுது அதற்குள் புழுவும் போக முடியாது. இவ்வளவு நேர்த்தியாக வருவதற்கு அது காய வேண்டும். அப்படி காய்ந்த பின்பு அதனுடைய அமைப்பு என்ன? அதை விறகாக எரித்து நமக்கு சமைப்பார்கள். அதனுடைய சாம்பலை மேலே பூசிக்கொண்டால், தெரிந்து கொள்ளுங்கள், இது ஒரு பெரிய மருத்துவம். அந்த சாம்பலை மேலே தேய்த்து கொண்டால், ஒவ்வொரு நாளும் தேய்த்து கொள்ளுகிற பொழுது நமக்குள் எஞ்சி இருக்கக்கூடியதான தேவையற்ற நீர் புலன்கள் எல்லாம் அது உறிஞ்சி அதை வெளியே எடுத்துகிறது. இந்த திருநீர் என்று சொல்வார்கள். அதற்கு சரியாக பயன்படுத்த வேண்டியது துருநீர். துருநீரை அகற்றுவது. திருநீர் என்று சொல்லி சிறுநீர் என்று சொல்லிட்டால் துருநீர். நம் உடம்புடைய நெத்தியில் இங்கெல்லாம் இருக்கக்கூடிய துருநீரை அகற்றக்கூடியது திருநீர் என்று சொல்வார்கள். ஆகவே அந்த அளவிற்கு நன்மை பயக்க வைக்கக்கூடிய அளவிற்கு அது உருவாகிறது என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு வழி, சூரியன் அது மேல் பட வேண்டும். இன்றைக்கு நாமளும் கூட இந்த சாணத்தை போல நம்முடைய முன்னோர்கள் போட்ட எச்சத்திலே இந்த சரீரத்தினுடைய சுவாபம் மரண சரீரமாகவும் பயப்படுகிற சிந்தனையாகவும் பல விதத்திலும் தேவையில்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அளவில் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடியதை எங்கெங்கெல்லாம் மனிதன் ஓடி தவங்கள்லாம் செய்து பார்த்தாலும் கூட எண்ணங்கள் மாறுவதில்லை, சிந்தனைகள் மாறுவதில்லை. ஆகவே பைபிள் சொல்லுகிறது, நாங்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்த முகத்தின் ஒளியினால் எங்களை பிரகாசிக்க செய்தீர். அப்போ அவருடைய முகத்தின் ஒளி, அதாவது நீதி உள்ள சூரியனாக, ஏனென்றால் அவர்தான் ஒளி வழி என்று நான் உங்களுக்கு கூறியிருக்கிறேன். இது ஒரு சின்ன சாதாரண ஒரு கொசு போல அந்த அண்டத்திலே இந்த சூரியனுடைய பால் விதி ஒரு சின்ன கொசு போல. இதை விட அந்த பேரண்டத்தில் பெரிய பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கிறது. இவைகளெல்லாம் தேவனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய ஒளி. அந்த ஒளியானது இந்த உபயோகமற்றதாக புழுப்புழுத்துக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த இரு குணத்தை கொண்ட மனத்தை கொண்ட அங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான தூசிகளை ஒட்டிக்கொள்ளுகிற இந்த தன்மைகளில் நாம் விடுபடுவதற்கு இது சூரிய ஒளி பாய வேண்டும். இது மனிதனுக்கு அப்படியே தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு சாணத்தை போல போடப்பட்டவனாக கிடக்கிறவனை, உளையான சேற்றில் கடந்து கொண்டிருக்கிறவனை அவன் மேல் நீதியின் சூரியன் உதிக்க செய்து, கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் நீதியின் சூரியன் உதித்து அவனை காய வைத்து அவனை என்ன செய்கிறது என்று சொன்னால் மிக 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 உபயோகிக்கக்கூடியவனாக, தேவனுக்கு பிரியமான துருநீரெல்லாம் அகற்றக்கூடிய, பாவங்கள் எல்லாம் இவனை கண்டு பாவம் பயந்தோடு ஓடக்கூடிய அளவிலே நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை சொன்னால், நான் கிறிஸ்துவுக்குள் இந்த உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இந்த உலகம் என்னை சிலுவையில் அறிந்து விட்டது என்று சொல்வார். ஏனென்றால் ஒரு மனிதனை தொடர்ந்து பிசாசானவன் பல வகையிலும் அவனை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று வந்து கொண்டே இருப்பான். ஆனால் அவன் அதற்கு இடமே கொடுக்க மாட்டான். ஆனால் ஏதாவது ஒரு சிந்தனை யோசித்திருப்பான். ஆனால் பவுல் சொல்லுகிறார், இந்த உலகம் என்னை காரி துப்பி விட்டது, இந்த உலகம் என்னை இவன் பின்னால போய் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி இந்த உலகமானது என்னை என்ன செய்து விட்டது, அப்படியே என்னை சிலுவையில் அறிந்து என்னை வெறுத்து விட்டது என்று சொல்லி அவன் அதை சொல்லுகிற காரியத்தை பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளப்படுகிறது. எப்படி என்பதை நீங்கள் கேளுங்கள். அவர் தன்னுடைய ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பதாக தன் பிதாவோடு பேசுவதற்காக அவர் வனாந்தரத்திலே அவர் போய் 40 நாட்கள் தண்ணீர் போஜனம் ஒன்றும் சாப்பிடாமல் அங்கே அவர் இருந்து கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இதனுடைய அடுத்த நிகழ்வை சொல்ல விரும்பவில்லை. தன்னை தேவனோடு இருந்து பக்குவப்படுத்துகிறார். அதாவது கர்த்தர் அவர் தேவனுடைய அவதாரம், ஆனாலும் அந்த அவதாரத்துமானது அதை எப்படி ஒரு மனிதன் அதை எடுத்து பற்றி பண்ண முடியும் என்பதற்கு முன் சாட்சியாக நமக்கு அவருடைய ரூபகாரத்தை வைத்து அவருடைய அடிச்சுவடுகளை வைத்து அவர் போயிருக்கிறபடினாலே
அவர் தவம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் தேவன். அவர் உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் தேவன். பின்ன ஏன் இருந்தார் என்றால், இந்த உலக மக்கள் எப்படி தேவனை தொழுது கொள்ள முடியும் என்பதை சுட்டி காட்டுவதற்காக அவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் இந்த உபவாசம் போட்டு சபைகளிலே போட்டு கொண்டு கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட தன்மையெல்லாம் இல்லாமல் நீ உபவாசத்தின் மூலமாக எதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாயோ அதை நான் உனக்கு தருகிறேன், நான் உபவாசம் இருந்தேன் என்று சொல்லி ஒரு ஜாமீன் கையெழுத்தை போல நமக்கு அதை போட்டு நமக்கு எல்லா விதமான நற்சுகமாக இருக்கத்தக்கதாக அவன் நமக்கு தந்திருக்கிறான். உபவாசம் இருக்கிறவனே குறை சொல்ல விரும்பவில்லை, ஆனால் அது ஒரு சட்டமாகவும் ஒரு திட்டமாகவும் அதற்கென்று ஒரு பத்திரிகை அடித்து உபவாச திருவிழா, உபவாச பெருவிழா, அந்த விழா இந்த விழா என்று உன்னை அழைப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய தனிப்பட்ட காரியத்திற்கு, உன்னுடைய குடும்ப சூழ்நிலையான காரியத்திற்கு ஒரு சபையாக கூடி கூட ஜெபிக்கலாம், ஆனால் அதை விளம்பரப்படுத்தாதே. அப்படி விளம்பரப்படுத்தினால் உன்னுடைய நிலைமை பரிதாபமாக மாறிவிடும். ஆகவே இந்த சாணமானது அப்படியே காய்ந்து அது எருவாகி அதற்கு பின்பு அது சாம்பலாக மாறுகிறது. நான் படித்த இந்த வேத பகுதியிலே ஜீவபலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவபலி என்றால் என்ன? இந்த ஜீவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்நாட்களிலே நாம் என்ன கடந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதாவது இந்த ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த பிரயாணத்தில் நம்மளை பலியிட்டு கிறிஸ்து நமக்குள் இருந்து எல்லாவற்றையும் இயக்கத்தக்கதாக நான் அவருடைய பாதத்தில் சரண்டராகி அவர் அடிச்சோடியில நடக்கக்கூடியவர்களாக இருக்கத்தக்கதாக நமக்காக அவர் 40 நாள் உபவாசம் இருந்து நம்மளை அவர் மீட்டுக் கொண்டிருக்கிறார். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப என்னுடைய இந்த ஆதாம் ஏவாளுக்குள் நான் ஒரு சாணமாக ஒன்றுக்கும் புழுக்கக்கூடியவனாக இருந்த என்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்து என்னும் கீழ்ப்படிதல், தேவாதி தேவன் இந்த உலகத்தில் வந்து கிறிஸ்து என்னும் கீழ்ப்படிதலின் மூலமாக என்னை அவர் மனிதனாக, அவர் நினைத்த மனிதனாக, அவரை நான் தரிப்பித்துக் கொண்டவனாக, அவருக்கு நான் ஊழியம் செய்கிறவனாக, மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக, ஒரு அந்த எருவு எப்படி தகனிக்கப்படுகிறதோ அதுபோல இயேசு சிலுவையிலே தகனிக்கப்பட்டார், பலியானார். ஒரு சாம்பல் எப்படி அது உபயத்திற்கு வருகிறதோ, நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் சாதாரணத்தை சொல்லியிருக்கிறேன். அதுபோல நம்முடைய சரீரங்களில் ஏற்படுகிற கொப்பளங்கள், அலர்ஜி, இந்த மசூர் பூச்சின்னு ஒன்று இருக்கிறது, அரிக்கிற பூச்சி, அது கடித்து விட்டால் அல்லது நம்முடைய உணவு புட்பாய்ச்சல்லாம் ஏற்படுகின்ற பொழுது இந்த சாம்பலை நாம் தேய்த்து அதிலிருந்து விடுதலை பெறுகிறோம். எல்லா வகையிலும் பாருங்கள். இது மாத்திரமல்ல, இதே ஆன்மீகத்தில் ஆன்மாவுக்குள் போகின்ற பொழுது ஆன்மாவில் ஒட்டியிருக்கக்கூடிய தூசி துப்பட்டைகள், ஆன்மாவில் ஒட்டி கொண்டிருக்கிறதான பொருளாசைகள், பெருமைகள், பலவிதமான காரியங்கள், இவைகள் எல்லாம் என்ன செய்கிறது என்று சொன்னால் கிறிஸ்துவின் ஒளியினாலே அது அப்படியே அந்த என்னுடையது நீ அல்ல என்று சொல்லி அதுவும் மாற்றப்படுகிற ஒரு அனுபவம். ஆகவே இந்த மாமிசம், சரீரம், இவைகள்லாம் ஆத்மா, ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு சரீரத்தோடும், முழு எல்லாவற்றோடும் அவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தை அது கொண்டு வருகிறது. ஆகவே பிரியமானவர்களை சிந்தித்து பாருங்கள். இந்த சாணம் பயன்படாத நிலையில் புழுத்து இருக்கக்கூடியதை எப்படி பயன்பட வைக்கப்படுகிறது? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண அண்ட வெளியிலே ஒரு சுண்டக்காய் போல் இருக்கக்கூடிய சூரிய ஒளியினால் அகிலத்தையும் படைத்த ஆண்டவர் மனிதனாக வந்து, அவரே ஒளியாக வந்து, அவர் எப்படி நாம் கடவுளை தொழுது கொள்ள வேண்டும், நமக்கு தடையாக இருக்கக்கூடிய மாம்சீக சிந்தனையெல்லாம் 40 நாட்கள் வனாந்தரத்திலிருந்து அதை எரித்து தேவ ஆலோசனைக்குள் மூழ்கி இன்றைக்கு நமக்குள்ளும் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைந்து நிற்கிறார். அவருடைய முகத்தை பாருங்கள், பார்த்து நீங்கள் பிரகாசிக்கவும் மிக 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 ஒரு மாட்சிமை புரிந்த மகிழ்ச்சி மிக்க ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து அநேகருக்கு பிரயோஜனப்படுத்த உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென், ஆமென்.